ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருண் ஏகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் கோயம்புத்தூர் குடோன் எங்கே இருக்குன்னு. அதை தான் இன்றைக்கி ஒரு மினி விலாகாக போட போகிறேன். நம்ம கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டி பிரிவிலிருந்து நம்ம வீரபாண்டி பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் இருக்கும். வீரபாண்டி பிரிவு வந்துட்டு வீரபாண்டி கேட்டால் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். வீரபாண்டியிலிருந்து வீரபாண்டி பிரிவுக்கு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸு தாண்டினதுமே நம்ம குடவுன் இருக்குது. அடுத்து நம்ம வெள்ளமடையிலிருந்து வீரபாண்டிக்கு 4 கிலோமீட்டர், அதாவது கோயில்பாளையத்துலேருந்து வரவங்களுக்கு வெள்ளமடையிலிருந்து வீரபாண்டிக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி வரவங்களுக்கு நல்லா தெரியும் வீரபாண்டி சிட்டி யூனியன் பேங்க், வீரபாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல், வீரபாண்டி லைப்ரரி தாண்டினதுமே நம்ம குடவுன் இருக்குன்னு. அதைத்தான் நம்ம கோயில்பாளையத்துலேருந்து வரவங்களுக்கு ஒரு மினி விளாக், ட்ராவல் விளாகாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிச்சிருக்கோன்னா வீரபாண்டி சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேருந்து நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா, ஒரு 200 மீட்டர் போனதுமே நம்ம ஃப்ரெண்டோட கடை டாப்ஸ் பேக்கரி இருக்கும். கோயில்பாளையம், வெள்ளமாடை, காளிபாளையம், சாமநாயக்கம்பாளையம் தாண்டி இந்த பக்கம் வரவங்களுக்கான வீடியோ இது. ஒரு 200 மீட்டர் போனதுமே டாப்ஸ் பேக்கரி, இது நம்ம ஃப்ரெண்டோட கடை தாங்க. அடுத்து நம்ம கிருஷ்ணா ஆடியோ செட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 200 மீட்ரு போனீங்கன்னா ரைட் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டதுமே உங்களுக்கு ரைட் சைடில் மறுபடியும் கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி தாண்டதுமே தாங்க நம்ம மைக் செட் குடவுன் இருக்குது. பார்த்தா தெரியும், இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டினதும் உங்களுக்கு ரைட் சைடில் லைப்ரரி. இந்த லைப்ரரியை அடுத்து தாண்டினதுமே ஒரு 100-150 அடி போனால் அந்த கார் நிற்க தெரியுதுங்களா, அந்த கார் தான் நம்ம மைக் செட் குடோன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற செந்தூர் முருகன் ஸ்டோர். அந்த மஞ்சள் கலர் பில்டிங் தாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ். அதுலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம குடோன் இருக்கும். பார்த்துங்க, காட்டுறேன். இப்போ இந்த எஸ்விடி வண்டி இருக்கா, அந்த எஸ்விடி வண்டியை தாண்டினதுமே நம்ம குடோன் இருக்கும். இந்த முதல் கடை தாங்க நம்ம குடோன். அந்த கேமரா வச்சுருக்கு பார்த்தியா, இந்த முதல் கடை தான் நம்ம குடோன். அதுக்கு பக்கத்தில் ஜெனரல் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம கடை. இன்னும் நேம் போர்டு வைக்கலை. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ட்ராவல் வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம மைக் செட்டு வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷம் இருக்கும். குடோன் இப்போ தான் கொஞ்சம் மாதம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம குடோனே வச்சோம். இன்னும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம்னு தெரியும், மேலே ஃப்ளக்ஸ் வச்சுருக்கவே மாட்டோம். அதாவது நேம் போர்டு ஃப்ளக்ஸ் வச்சுருக்கவே மாட்டோம். இப்போ தான் அடிக்க கொடுத்துருக்கோம். இனிமேல் அதை அடித்து ஃப்ளக்ஸு வைக்க போகிறோம். அது உங்களுக்கு தெரியாது, அதனால் அதை மென்ஷன் பண்ணுறேன். இன்னும் நேம் போர்டு இல்லைன்னு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.